அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை நினைத்து உருகி உருகி ஏதாவது ஒரு வழியில் உங்களை இப்போதே தொடர்பு கொள்ள வெறும் 5 நிமிடங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறதும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். விரும்பிய நபர் நம்மை தொடர்பு கொள்வதற்காக நிறைய மெத்தட்ஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட்ஸ் கீழே நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நாங்கள் விரும்பிய நபர் கிட்ட இருந்து எங்களுக்கு போன் கால் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு முறையை தாங்க இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். ரிலாக்ஸ்டா இந்த பதிவை நீங்க பாருங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற நேரத்திலேயே நீங்கள் விரும்பும் நபர் கிட்ட இருந்து கட்டாயமாக போன் கால் அல்லது மெசேஜஸ் வரும். அப்படி இல்லைனாலும் இந்த மெத்தடை வெறும் 5 நிமிஷத்திற்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த 2 நாட்களாக நம்ம வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணிருக்கிறதுனால அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க அக்டோபர் 12ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்கும். இந்த டேட்ஸ்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தால் போதும். ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக மெசேஜ்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அதற்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிளியரா கிடைச்சிரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளியரா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் 12ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. அதே போல காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க, பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க
இருக்காங்கன்னு எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்க ஒரு நாள் இந்த மெத்தடை பயன்படுத்தினாலே அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை ஏதாவது ஒரு வழியில தொடர்பு கொள்வாங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு, பிரேக்கப்ல நீங்க இருக்கீங்க, அப்படி இருக்கும் பட்சத்துல 3 நாட்களுக்கு 3 டேஸ்க்கு இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் நீங்க சொன்னாலே போதும். பிரேக்கப்ல நீங்க இருக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு செகண்ட் டே கால் வந்துருச்சுன்னா இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். 3 டேஸ்க்கு நீங்க கண்டினியூ பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. முக்கியமான விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வந்துச்சுன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். சோ இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வருது, அதை பார்த்த உடனே நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. அந்த மகிழ்ச்சியான உணர்வு நிலையை ஒரு 2 நிமிஷம் நீங்க நல்லா கற்பனை செய்யுங்க, அதை வெளிப்படுத்துங்க. இந்த உணர்வு நிலையோட தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை 5 நிமிடங்களுக்கு சொல்லணும். அடுத்த முக்கியமான விஷயம், டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல தாங்க நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ அந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை சொல்லும் போது உடனடியாக ஆழ்மனதில் பதிந்து அது நமக்கு பலனை கொடுக்கும். சோ முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைகள் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. Dragonfly connect XY somehow now. இந்த வாக்கியத்துல Xன்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரையும் Yன்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரையும் சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க, உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு, நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல Dragonfly connect ராஜா ராணி somehow now. அவ்வளவுதாங்க. இப்படிதான் நம்ம சொல்லணும். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த நேமை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், வெறும் பெயரை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்ல வேண்டாம். பொறுமையா நிதானமா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். அடுத்த முக்கியமான ரகசியம், 5 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்சிட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். அந்த நபர்கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா, மெசேஜஸ் வந்திருக்கான்னு நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தான் நம்முடைய வேலை, மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். வெறும் 5 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லிட்டு உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசுங்க, அல்லது நீங்க படுத்து தூங்கலாம், அல்லது புக்ஸ் படிங்க, மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய வேறு பக்கம் கவனத்தை நீங்க திருப்புங்க. இப்படி நீங்க செய்யும் போது இன்ஸ்டன்டா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த சிம்பிளான மெத்தடை பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.